நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸ் நடந்துட்டுருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் வந்து நடந்துச்சு. அதில் 2-0 அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் ஆனாங்க. அதில் வந்து அனுபவம் வாய்ந்த பிளேயர்களான விராட் கோலி அண்டு ரோஹித் இல்லை. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2000 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்தியா லாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு அப்புறம் ஹோமில் சவுத் ஆஃப்ரிக்காவோட டெஸ்ட் சீரிஸை லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்திய டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கடுத்து இன்னும் வந்து 9 போட்டிகள் தான் இருக்குது. அதில் 7 போட்டிகளை வென்றாகணும் WTC ஃபைனலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா வந்து கடந்த ஒரு 3 சீசனில் 2 சீசன் வந்து இந்தியா ஃபைனலுக்கு போயிருக்கு. அந்தளவுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சிறந்த அணியாக விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 2 தடவை ஃபைனல் போய்ட்டு 2 தடவை தோற்றுட்டோம். இருந்தாலும் வந்து ஃபைனலுக்கு போகிறதே பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்த ஒரு அணி வந்து ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கு டெஸ்ட் மேட்சஸில். ஸோ அதில் வந்து வீரர்களோட தேர்வில் இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு விதத்தில் ஓடிஐ சீரீஸில் வந்து நமக்கு ஒரு நிம்மதி தர மாதிரி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சூப்பராகவே ஆடிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ்லேயே பார்த்தோம். ஸோ ஆஸ்திரேலியன் சீரீஸில் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே ரொம்ப சூப்பராக ஆடினாங்கன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து 51வது செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு செஞ்சுரி அடிக்கலை, 2 வருஷமாக செஞ்சுரி அடிக்கலை ஓடிஐயில் அப்படின்ற மாதிரியான ஒரு குறை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு குறையை வந்து நேற்று போக்கியிருக்கிறாரு. 7000வது சதத்தை அடிச்சிருக்காரு நம்ம விராட் கோலி. அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 7000வது சதம் அதை வந்து நேற்று அடிச்சிருக்கிறாரு விராட் கோலி. அவரோட 52வது சதம், அதாவது ஒரு ஃபார்மேட்டில் அதிகமான சதம் அடித்த வீரர் அப்படின்ற ஒரு சாதனையும் படிச்சிருக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் மேட்சஸில் 51 சதங்கள் அடிச்சிருந்தது தான் ஒரு ஃபார்மேட்டில் அதிகமான சதம் அடித்த ஒரு சாதனையாக இருந்தது. இப்போ அந்த ரெக்கார்டை உடச்சி ஓடிஐ ஃபார்மேட்டில் 52 சதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறாரு விராட் கோலி. அது போக வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 7000வது சதத்தை வந்து விராட் கோலி அடிச்சிருக்கிறாரு. விராட் கோலி வழக்கமான விராட் கோலி மாதிரியே ஆடலை. ஸோ எப்போவுமே வந்து ரோஹித் சர்மா அதிரடி காட்டுவார், விராட் கோலி வந்து கொஞ்சம் நிதானமாக ஆடி ரன்கள் சேர்ப்பார். மேட்ச்சில் வந்து விராட் கோலி ஆரம்பத்துலேருந்தே அதிரடி காட்ட ஆரம்பித்தார். அதுவும் வந்து பவுண்டரியோட 6 வந்து அடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஏதோ வந்து அவருக்கு ஒரு அழுத்தம், இந்த மேட்ச்லாம் வந்து இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான அழுத்தம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கந்திருஷ்டி கண்ணன் கௌதம் கம்பீர் வந்து அப்படியே வந்து ஒரு கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்துட்ருக்காரு. இந்த மேட்ச் வந்து விராட் கோலி பர்ஃபார்ம் பண்ணல, இந்த சீரீஸில் விராட் கோலி பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவர் வந்து டீமை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் அவர் பார்த்துட்டு இருக்காருன்றது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா விராட் கோலி வந்து செஞ்சுரி அடித்து அவ்வளோ ஒரு அக்ரெஷனான செலிப்ரேஷன் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை விராட் கோலி பண்ணலை. ஸோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறி இருந்து அந்த ஒரு அக்ரெசிவான செலிப்ரேஷன் வந்து பண்ணார். அப்போ வந்து நம்ம கௌதம் கம்பீர் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அழுதுருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு வில்லன் கைதட்டுற மாதிரி கைதட்டிட்டு இருந்தார். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கோச் அண்ட் சீனியர் பிளேயர்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஏதோ வந்து சம் ஈகோ ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து 2007 வந்துட்டு கிரேக் சாப்பல் அண்டு சீனியர் பிளேயர்ஸ் இவங்களுக்கு நடுவில் வந்து பெரிய ஈகோ போயிட்டு இருந்தது. ஏன்னா கிரேக் சாப்பல் நான் சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு டீமை வந்து சேஞ்ச் பண்ணி பேட்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி வந்து பல்வேறு விதமாக சேஞ்ச் பண்ணி இந்தியன் டீமே வந்து ஒரு வழி பண்ணிட்டாரு. அந்த 2007 வேர்ல்டு கப் இந்தியா தோக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக, அதுவும் லீக்லே பங்களாதேஷ் கூட தோற்று வெளியே வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கிரேக் சாப்பல் இருந்தார். அந்த மாதிரியான ஒரு அடுத்த கிரேக் சாப்பலாக வந்து கௌதம் கம்பீர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இதில் சொல்லலாம், அவர் சொல்கிறாரு, நான் ஆசிய கப்பில் வந்து என் தலைமையில் தானே வந்திருந்தாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் என் தலைமையில் தானே வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கெல்லாம் வந்து யார் கேப்டன்ஷிப் பண்ணா அப்படின்ற அந்த ஒரு ரீசன் இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம் ரோஹித்தோட கேப்டன்சி. அப்படிதான் வந்து T20 வேர்ல்டு கப்லேயும் வந்து ரோஹித்தோட தலைமையில் அதில் வந்து ராகுல் டிராவிட்டோட ஒரு இன்புட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து கேம்பீரோட இன்புட் வந்து டீமில் இருக்குதான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருந்திருந்தால் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கணும். அது இல்லைன்றது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீரர்களோட ஸ்டெபிலிட்டியே வந்து கிடையாது. ஏன்னா ஒரு மேட்சுக்கு இருக்கிற பிளேயர் வந்து அடுத்த மேட்சுக்கு இருக்க மாட்டேங்கிறாரு. அப்படி தான் வந்து இந்திய அணியோட வந்து அந்த ஒரு பிளேயிங் லெவன்றது இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் அவர் சில மேட்ச் வந்து இருக்கிறாரு, சில மேட்ச் இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சர்ஃப்ராஸ் கான் சூப்பராக ஆடிட்டு இருந்தார், எடுத்தாங்க, செஞ்சுரி அடித்தார். அவருக்கு தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு கேட்டால் கொடுக்கல. திரும்ப வந்து புது பிளேயர்ஸ் அப்போதைக்கு இப்போ வந்து நல்லா ஷைன் ஆகிற பிளேயர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து வந்து கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி வந்து இந்திய அணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் வந்து இவங்க சீனியர் பிளேயர்ஸ் அந்த ஜூனியர் பிளேயர்ஸ்குள்ளே வந்து இந்த ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படுத்துறதுக்காக ஒரு மீட்டிங் வந்து புதன்கிழமை நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் வந்து கௌதம் கம்பீர் வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதாகவும், அந்த மீட்டிங்கில் வந்து விராட் கோலி நல்லாவே ஆடினாலும் தொடர்ந்து அவர் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் 2027 வேர்ல்டு கப்புக்கு அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டி நான் வந்து புது பிளேயரை நோக்கி போவேன், திலக் வர்மாவை நோக்கி போவேன் அப்படின்னு சொன்னதாகவும் வந்து ஒரு செய்தி வருது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. புதன்கிழமை 2வது ஒன் டேக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது. அதில் வந்து சீனியர் பிளேயர்ஸ் விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா 2 பேரும் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹித் சர்மா 50 அடித்தார். விராட் கோலியோட செஞ்சுரியை ரோஹித் சர்மா வந்து விராட் கோலியோட வந்து ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷன் பண்ணாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து கிரவுண்டில் இருந்ததுனால ஓடி போய் அக்ரெசிவாக செலிப்ரேஷன் பண்ணார். பட் கை தட்டிக்கிட்டே தன்னோட அந்த ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக வந்து ஒரு போஸ் கொடுத்து ரோஹித் சர்மா வந்து செலிப்ரேட் பண்ணார். அது நல்லாவே தெரிஞ்சது வீடியோவில். ஸோ பக்கத்தில் ஹர்ஷித் சிங் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து கௌதம் கம்பீர், இந்த 2 தரப்புக்குள்ளே ஏதோ வந்து ஒரு ஈகோ போய்கிட்டே இருக்குன்றது அப்பட்டமாக நமக்கு தெரியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து விராட் கோலி வந்து அந்த ஒரு பழைய வின்டேஜ் விராட் கோலியாக அந்த ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷனோட நேற்று மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு பம்படப்பாக இருந்தார். அதாவது சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஒரு டீமுக்கு ஏன் தேவை அப்படின்றத நேற்று மேட்ச் வந்து நிரூபித்து காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து விக்கெட் வந்து விழலை. அப்போ மேட்சோட அந்த ஓவர் ரொட்டேஷன் கரெக்டாக வந்து குல்தீப் யாதவுக்கு ஓவர் கொடுத்தது, அவர் மூலமாக விக்கெட் எடுத்தது அப்படின்றத வந்து குல்தீப் யாதவ் சூப்பராக யூஸ் பண்ணுறதுல வந்து ரோஹித் சர்மா ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்களோடது வந்து நேற்று ஃபீல்டிங்லேயும் சரி எல்லா விதங்கள்லையும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ்ன்றது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பலத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நேற்று யார் ஆடிருக்கா, நல்லா ஆடிருக்கா பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆடி இருக்கிறாங்க. நேற்று ஜெய்ஸ்வால் ஆடலை, வாஷிங்டன் சுந்தர் ஆடலை, ருத்ராஜ் ஆடலை. நேற்று ஆடினது யார்? விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், இவங்க 4 பேர் தான் நேற்று ஆடினாங்க. அந்த அளவுக்கு வந்து சீனியர் பிளேயர்ஸ் தான் வந்து ODI ஃபார்மேட்டில் ஒரு நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இவர் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி ஆடணும் அப்படின்றதையும் வந்து இவங்க 2 பேரும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்லேயும் எப்படி வந்து ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இது வந்து தொடரணும். 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் இவங்க 2 பேரும் விளையாடணும் அப்படின்றது தான் பல கிரிக்கெட் ரசிகர்கள், இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அது போக வந்துட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா இவங்களோட வந்து பேக் டு பேக் 100 பார்ட்னர்ஷிப். ஆஸ்திரேலியா மேட்ச்சில் அடித்தாங்க 100 பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் மேட்ச்லேயும் அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம 2027 வேர்ல்டு கப் விளையாடி ஆகணும். அந்த வேர்ல்டு கப்பை ODI வேர்ல்டு கப்பை வந்து நம்ம கையில் ஏந்தி ஆகணும் அப்படின்ற வெறி வந்து ரோஹித் சர்மாவுக்கு நல்லாவே இருக்குது. அதே வெறி வந்து விராட் கோலிக்கும் இருக்குது. இப்போ தெரியுது நம்ம பார்க்கும்போது. அதுவும் இந்த மேட்சோட அந்த அக்ரெசிவ் செலிப்ரேஷனை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் வந்து டீமோட செலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப சேஞ்சஸை கொண்டு வராமல் ஒரு கரெக்டாக வந்து அந்த பிளேயருக்கு வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து சொதப்பிட்டார். ஸோ அதனால் வந்து உடனே அடுத்த மேட்ச் வந்து அவர் தூக்கிட்டு இன்னொரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. இதில் வந்து தோனி வந்து கரெக்டாக கொடுப்பாரு. ஏன்னா ஒரு சில மேட்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுப்பாரு. வாய்ப்பு கொடுத்து அவரோட கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஒர்ஸ்ட்டு சஞ்சு சாம்சனோட கேஸ்லாம் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக 100 அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் வந்து அவர் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக சவுத் ஆஃப்ரிக்காவில் 100 அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இந்தியாவில் விளையாடுறாங்க, சஞ்சு சாம்சன் டீமில் கிடையாது. உடலை ஸ்குவாடில் எடுப்பாங்க, மேட்ச்சில் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மேட்ச் உப்புச்சப்பில்லாத 2 மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் 3வது மேட்ச் ஒரு மேட்ச் வந்து T20யில் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வந்து பின்னாடி போட்டுருவாங்க. ஸோ இந்த வந்து பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க அந்த சீனியர் பிளேயர்ஸ் அண்டு ஜூனியர் பிளேயர்ஸ், கோச் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு கேமை வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். AK பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.